ஹலோ, வெல்கம் டு உமாஸ் கிச்சன் டைரி. இன்றைக்கி நான் வந்து ரொம்ப சிம்பிளான ஒரு குழம்பு தான் காட்ட போகிறேன். இது வந்து மகாராஷ்டிராவில் ரொம்ப ஃபேமஸான ஒரு குழம்பு தான். இதுக்கு நான் தக்காளி, வெங்காயம் எடுத்து வச்சுருக்கேன், வெள்ளைப்பூடு எடுத்து வச்சுருக்கேன். இப்போ வந்து மல்லி, அதுக்கப்புறம் வெந்தயம், பெருஞ்சீரகமும் சின்ன சீரகமும் எடுத்து வச்சுருக்கேன். குழம்புல போடுறோம்ல அந்த சீரகமும் எடுத்து வச்சுருக்கேன். இதை என்ன வறுத்து அரைக்கணும். இப்போ நம்ம வந்து நல்லா வறுக்கணும். இதை வறுத்து இது நல்ல ஃப்ளேவர் வரும் பாருங்கள். வறுத்து இது மிக்சரில் போட்டு நம்ம வந்து இதை கொஞ்சம் பொடி பண்ணிக்கிடுவோம். இந்த ரெசிபி வந்து நான் உங்கள்கிட்ட காட்ட போகிறேன். இது வந்து அதுக்கப்புறம் நம்ம தக்காளி, வெங்காயம் இதெல்லாம் போட்டு தக்காளி மாத்திரம், கொத்தமல்லி எல்லாம் போட்டு வெள்ளைப்பூடு போட்டு இப்படி அரைச்சிருங்க. நீங்கள் அரைச்சிட்டு தாளித்து இது வந்து தாளிச்சிட்டு சிம்பிளாக வெங்காயம் போட்டு வதக்கி அதுக்கப்புறம் இந்த குழம்பு நம்ம அரைச்சது இதில் ஊற்றணும். நம்ம வந்து மகாராஷ்டிராவில் வந்து நிறைய சமையல் பண்ணுறாங்க பாருங்கள். அதில் வந்து புளியை யூஸ் பண்ண மாட்டாங்க. தமிழ்நாட்டில் வந்து ரொம்ப புளியை யூஸ் பண்ணுறதுனால நம்ம ஹெல்த் வந்து ரொம்பவே பாதிக்கு பாருங்கள். ஏன் அப்படின்னா நம்ம வந்து எல்லாத்துலேயும் புளிப்பு இதுதான் சாப்பிட்றதுனால நம்மளுக்கு கால் கை வலியெல்லாம் கொடுக்கு. இப்போ நான் பாருங்கள் மிளகாப்பொடி, மஞ்சள் பொடி, அதுக்கப்புறம் நம்ம வந்து திரித்து வச்ச பொடி, இந்த 3 பொடி போட்டிருக்கேன். போட்டுட்டு கொஞ்சம் வதக்கி எடுக்கேன். நான் வந்து என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, இந்த ரெசிப்பியில் வந்து புளி சேர்க்காமலே ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இந்த ரெசிபி. இப்போ நம்ம அரைச்சி வச்ச தக்காளி, கொத்தமல்லி எல்லாம், வெள்ளைப்பூடு இதை அரைச்சி ஊற்றிடணும். வெங்காயம் போட்டு நம்ம தாளிச்சிட்டு தான் இதை ஊற்றணும். இப்போது இந்த ரெசிப்பியில் வந்து புளி இருக்காதனால நம்மளுக்கு என்னென்னா ஹெல்த்துக்கு வந்து ரொம்பவே நல்லது. புளி சாப்பிட்றதுனால நம்ம வந்து கால் வலி ரொம்ப வரும். நம்ம தமிழ்நாட்டில் வந்து எல்லா குழம்புலையுமே புளி போடுறதுனால தமிழ்நாட்டில் முக்கால்வாசி 90% லேடிஸ்க்கு, ஜென்ஸுக்கு கால் வலி, முட்டு வலி. இது ஏன் அப்படின்னா நம்ம வந்து அந்த புளி வந்து ஹெல்த்துக்கு வந்து ரொம்பவே கேடு. அளவுக்கு அதிகமாக புளி சாப்பிட்றது வந்து நல்லா கிடையாது. அது ரொம்பவே உஷ்ணம். அதனால் நீங்கள் வந்து புளி இல்லாத குழம்பு நான் வந்து உங்கள்கிட்ட நிறைய மகாராஷ்டிரா ரெசிப்பியில் வந்து புளி இருக்காது. நான் அப்படி குழம்பு நான் காட்டுறேன். இது அவ்வளோ சாப்பிட்றதுக்கு அவ்வளோ அருமையாக இருக்கும். என்னோடய சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பிடிச்சிருந்தா லைக்